பிஜிடிஆர்பி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10ஆம் வகுப்பு தமிழில் புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்களுடையது. அதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. பின்னாடி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. இந்த பாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எத்தனை கொஸ்டின் ரைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ரைட் அப்படின்றத போடுங்க. மெபின் நகரம் அப்படின்னா இந்தோனேசியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். மெபின் நகரம் இந்தோனேசியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். தொங்கான் அப்படின்றனுடைய பொருள் என்னென்னா கப்பல். தொங்கான்னா கப்பல். கப்பித்தான் அப்படின்னா அதனுடைய பொருள் தலைமை மாலுமி, அதாவது கேப்டன். கப்பலினுடைய கேப்டனுக்கு பேர் கப்பி. கப்பித்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொங்குறது கப்பல் தொங்கிட்டு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெபின் நகரம்ன்றது இந்தோனேசியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். பிளவான் அப்படின்றது இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். பிளவான் அப்படின்றது இந்தோனேசியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா இந்தோனேசியா அந்த சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது. பிளவான்றது இந்தோனேசியா இருக்கக்கூடிய ஒரு இடம். புயலுக்கு பெயர் சூட்டுறது எப்படி சூட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைவு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்றதுக்காக அந்த புயலுக்கு ஒவ்வொரு நாடும் ஒரு பேர் சூட்டும். இந்த வட இந்திய பெருங்கடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000ஆம் ஆண்டில் தொடங்கியது. வட இந்திய பெருங்கடலில் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000ஆம் ஆண்டில் தொடங்குது. புது டில்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்பினுடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் தான் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டு இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ மொத்தம் புயலுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளதுன்னா 64. ஸோ அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நாடுகள் இருக்குது. புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்பினுடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நாடுகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்குது. புயலுக்கு பெயர் சூட்டுறது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு புயலுக்கு பெயர் சூட்டிட்டு வரும். ஸோ இந்த புயலுக்கு பெயர் சூட்டுறதுல பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுத்த அந்த பெயர்கள் பார்த்தீங்கன்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, 4 பூதங்கள். கடைசியாக லெஹர்னா அலை அப்படின்னு சொல்லி பேர். லெஹர்னா அலை. இன்னும் வர இருக்கக்கூடிய புயலுக்கு பேர் என்ன வைக்கலாம்னா மேக்கு, சாகர், வாயு, கஜா புயலுடைய பெயர் இலங்கை கொடுத்தது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. புக்கு என்ன பழைய புக்குன்றதுனால இந்த பெயர்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க புயலுக்கு. அது பார்த்துக்கோங்க. ஸோ கஜா அப்படின்றது இலங்கை கொடுத்த பெயர். அடுத்து வந்த பெய்டி புயல் தாய்லாந்து தந்தது. பெய்டி அப்படின்ற அந்த புயல் பெயர் எந்த நாடு வச்சுது அப்படின்னா தாய்லாந்து. ஸோ இடம்புரி புயலும் வலம்புரி புயலும் மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் மாதிரி காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். ஸோ இப்படி வீசும் காற்றினுடைய போக்க புவி சுற்றுது இல்லைங்களா, புவி தனது அச்சில் தனித்தானே சுற்றி. ஸோ அந்த காற்று பார்த்தீங்கன்னா புவி தன் அச்சில் சுற்றுறதுனால மேற்கிலிருந்து கிழக்கா சுழல் மாறுது. ஸோ நிலநடுக்கோட்டினுடைய வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும், தெற்கு பகுதியில் வீசும் காற்று இடப்புறமாக திருப்பும். நிலநடுக்கோட்டினுடைய வடக்கு பகுதியில் வீசும் காற்றை இந்த புவி சுற்றுறதுனால, இந்த பூமி தன் அச்சில் சுற்றுறதுனால நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று வலப்புறமாக திரும்பும், நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் வீசும் காற்று இடப்புறமாக திரும்பும். இந்த காற்றினுடைய வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும். ஸோ எந்தெந்த புயல் எந்தெந்த இடத்த தாக்கும் அப்படின்னா, வங்கக்கடலில் வீசக்கூடிய அந்த புயல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், சீனா இந்த நாடுகளை தாக்கக்கூடிய அந்த புயல்களுக்கு பேர் இடம்புரி புயல் அப்படின்னு சொல்லி பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கரை ஹவாய் தீவை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கடற்கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயலுக்கு வலம்புரி புயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொரியாலிஸ் விளைவு அப்படின்னா என்னென்னு பாருங்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார் குஸ்டாவ் கொரியாலிஸ், அவர் பேரே அதுதான். இந்த விளைவை 1835 கண்டுபிடிச்சார். அதனால் அவருடைய பெயராலே இந்த கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. புயலின் இந்த இரு வகை சொல்றதுக்கு கொரியாலிசிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி பேர். எந்த இரு விளைவு அப்படின்னா இடம்புரி புயலும் வலம்புரி புயலும், இந்த 2 வகைக்கும் கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி பேர். ஏன் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார் கொரியாலிஸ் விளைவை கண்டுபிடிச்சார் 1835. அது கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி பேர். ஸோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்த முதல் புதினம் இந்த புயலிலே ஒரு தோணி தான். பாசிங்காரம் அவர்கள் எழுதியது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இது. ஸோ இந்த நூலாசிரியர் சிங்காரம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசியா போர் மூண்டது. அந்த சூழலில் மலேசியா, இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புதினம். இந்த புயலிலே ஒரு தோணி அங்கே நடந்த ஒரு கற்பனை தான். மலேசியா, இந்தோனேசியா அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வுகளை கற்பனையாக இவர் சேர்த்து எழுதியிருக்கிறாரு. அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த பாடப்பகுதி நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அப்படின்னு சொல்லி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கடற்கூத்து. ஸோ சிங்காரம் அவர்கள் பற்றி ஒரு சில இது. சிங்காரம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரியை சேர்ந்தவர். ஸோ சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரி. ஸோ எல்லாமே சின்னு ஆரம்பிக்குது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ இவர் வந்து வேலைக்காக இந்தோனேஷியா போனார். திரும்பவும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றி. ஸோ எந்த நாளிதழில் சிங்காரம் அவர்கள் பணியாற்றி அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. தினத்தந்தி. ஸோ அன்றைய சூழலில் அவருடைய அந்த சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கிறாரு. ஸோ அன்றைக்கி 7.5 லட்சம் அப்படின்றது பெரிய பணம். அந்த 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக இவர் வழங்கியிருக்கிறாரு. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றி இருக்கிறாரு. வேலைக்காக இந்தோனேஷியா சென்றிருக்கிறாரு. ஸோ சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். புயலிலே ஒரு தோணி எழுதியிருக்கிறாரு. புயலிலே ஒரு தோணி என்பது நமக்கு தெரியும். புயலிலே ஒரு தோணின்றது ஒரு புதினம். புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் சிங்காரம் அவர்கள் எழுதியது தான் இது. புயலிலே ஒரு தோணி. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆண்டு. இலங்கை தந்த புயலின் பெயர் கஜா. அதான் இலங்கை அரசு தந்த அந்த புயலுக்கு பெயர் வச்சது கஜா. கப்பித்தான் என்பது எதை குறிக்கிறது? கப்பித்தான்றது தலைமை மாலுமி, அவரை தான் வந்து குறிக்குது கப்பித்தான்றது. தொங்கான் எதை குறிக்கிறது? தொங்கான்னா கப்பலை தான் தொங்கான் அப்படின்னு சொல்லி குறிக்குது. புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. அதான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். தென்கிழக்கு ஆசியா போர் மூட்டத்தில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வாக உள்ள கற்பனை படைப்பு புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ எதிலேருந்து எடுத்திருக்காங்க? ஸோ கடற்கூத்து தான் நம்ம பாடம் எடுத்திருக்காங்க. பாடப்பகுதி சிங்காரத்தினுடைய சொந்த ஊர், சொந்த மாவட்டம். சிங்காரம் சிங்கம்புணரி சிவகங்கை CCC. சிங்காரம் அவர்கள் பணியாற்றிய இதழ் தினத்தந்தி இதழில் தான் அவர் பணியாற்றினார். சிங்காரத்தினுடைய சேமிப்பான லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சியாக வழங்கினார். எவ்வளோ ரூபாய்? 7.5 லட்சம் ரூபாய். அந்த காலத்தில் 7.5 லட்சம்ன்றது பெரிய விஷயம். ஸோ 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். பழவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல் அகநானூற்றில் பழவின் பயங்கெழு கொல்லி அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் கொல்லிமலை பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நாமக்கல் கொல்லிமலை. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டலம் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க பட்டியலிட்டுள்ளது. ஸோ எத்தனை பெயர்?
மொத்தம் பார்த்திங்கன்னா 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. ஸோ ஆய கலைகள் 64 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகத்தை வச்சுக்கலாம். பெய்ட்டி புயலினுடைய பெயரை தந்த நாடு தாய்லாந்து நாடு தான் பெய்ட்டி அப்படின்ற அந்த புயலுக்கு பேர் வச்சுச்சு. புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்கள் 4 பூதங்களை கண்டறி. ஸோ பார்த்திங்கன்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்லு. ஸோ நெருப்பு, ஆகாயம், அந்த மாதிரி பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் 4 பூதங்களுக்கு அந்த பேர் வச்சுங்குது, அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்லு. பாசிங்காரம் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது இருந்த இடம் பாசிங்காரம் அவர்கள் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது இந்தோனேசியாவில் இருந்தார், மெபின் நகரம். பொருத்தி காட்டுக. இடது பக்கம் கப்பித்தான், தொங்கான், அவுலியா, பிளவான். ரைட் சைடில் இந்தோனேசியாவில் உள்ள இடம், மீன் வகை, கப்பல், தலைமை மாலுமி அதாவது கேப்டன். கப்பித்தான் பார்த்திங்கன்னா தலைமை மாலுமி அதாவது கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தொங்கான் அப்படின்னா கப்பல், தொங்கான்னா கப்பல், கப்பல் தொங்கிக்கிட்டே போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பித்தான் அப்படின்னா கற்றுக் கொடுக்குறாரு, தலைமை மாலுமி கற்றுக் கொடுக்குறாரு, கேப்டன் கற்றுக் கொடுக்குறாரு. அவுலியா அப்படின்னா அது ஒரு மீன் வகை. பிளவான்னா இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள் லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்தியவன். கப்பித்தான். தமிரோ என்று உரிமையவர். ஜப்பானிய அதிகாரி, அவர் தான் தமிரோ அப்படின்னு சொல்லி உருமினார். வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன். பாண்டியன். பிஜிடிஆர்பிக்கு நல்லா படிங்க, தமிழ் நல்லா படித்து பாஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் திருத்துவாங்க. ஒரு நாளைக்கு தமிழ் 1 மணி நேரம், சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி 1 மணி நேரம், மீதி 7-8 மணி நேரம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் படித்தா தான் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைஞ்சே தருவோம். நன்றி.